என் சப்பாத்தி மாவு பற்றி சிரிக்கக்கூடாது. நல்லா தான் கலையிறேன், ஆனால் வர மாட்டேங்குது. என்ன சப்பாத்தி எப்படி வருது எனக்கு மட்டும்? இந்த மாதிரி அழகாக சப்பாத்தி பண்ணிவிட்டு, இதுதான் கொரோனா சப்பாத்தி. சப்பாத்தி கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஒரு மூடி எடுத்து சிறுசாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருந்தாலும் ஆசைக்கு பண்ணிக்கலாம். அழகழகாக கட் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் பூரி மாதிரி தான் வருது. பூரி சப்பாத்தி பண்ணுறதுல எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இந்த மாதிரி பூரி பண்ணால் எப்படி இதுக்குள்ளே வச்சு சாப்பிட முடியும்? இந்த பூரியில் கட்டை வாடை அழகாக இருக்குல்ல. இதில் புதினாவும் கொத்தமல்லி கொஞ்சம் அரைஞ்சி கழுவி வச்சுருக்கேன். இது நிறைய இது ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல, வந்துடுச்சு. இஞ்சி பூண்டு அப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணி அழகாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி கட் பண்ணி வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்கு இந்த புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளியை வந்து காய்ச்சிட்டு அப்புறம் இதில் இந்த வெல்லம் கொஞ்சம் கலக்கி கெட்டியாக வச்சிட்டோம்னா இந்த ஸ்வீட் சட்னி ரெடி. அழகான பூரி எடுத்துட்டு கொஞ்சம் மசாலா வச்சுட்டு உள்ளே அவ்வளோதான் பார்த்தோம். கொஞ்சம் மசாலா தான் உள்ளே போகும், நிறைய மசாலா உள்ளே போகாது. எடுத்துட்டு அப்புறம் இந்த ஸ்வீட் இது இந்த புளிப்பு இதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அப்புறம் வெங்காயம் வச்சுட்டு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு